கொங்கு நாடு எனப்படும் கோவை மண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் போர்க்காலங்களில் வீரர்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துவதற்காக பெருஞ்சலங்கை ஆட்டம் எனும் ஆட்டக்கலை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரத்த காயங்களாலும் மன உளைச்சலாலும் சிக்கி தவித்த போர் வீரர்களின் களைப்பை போக்கிய பெருஞ்சலங்கை ஆட்டம் தற்போது அதே பாரம்பரியத்துடன் நிகழ்த்தப்படுகின்றது. இதேபோன்று ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்கும்மி ஆட்டம் ஆகிய ஆட்டக்கலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் காமநாயக்கம்பாளையம் பகுதியில் தனியார் கலைக்குழு சார்பில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இலவசமாக வள்ளிக்கும்மி ஆட்டம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்னோட பேர் கலையரசி. சங்கமம் கலைக்குழுவில் ஒரு கலைஞராக இருக்கேன். சங்கமம் கலைக்குழுவில் கம்பத்தாட்டம், ஒயிலாட்டம், வள்ளிக்கும்மி, காவடியாட்டம்லாம் சொல்லித்தராங்க. இது ஒரு பாரம்பரிய கலை மீட்டெடுக்கிற முயற்சியில் இது நடந்துட்டுருக்கு. சங்கமம் கலைக்குழுவில் கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. பாரம்பரிய கலையில் கற்றுட்டு இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. டே டு டே லைஃப்பில் பிஸியாக போயிட்டுருக்கிற டைமில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம். அதில் கலந்து கொண்டு பாரம்பரிய கலைகளை கற்றுணர்ந்த கலைஞர்களின் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஏராளமான